ஹலோ! இன்னைக்கு டே 19. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம பியூட்டி பார்லர் போறோம் பார்த்தீங்களா? அங்க ஹிந்தியில பேசக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ சின்ன சின்ன வார்த்தைகள ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹிந்தியில பார்த்துரலாம். முடி அப்டின்னா ஹிந்தியில பால், முகம் அப்டின்னா செஹரா, தோல் அப்டின்னா त्वचा அப்படின்னு சொல்வாங்க. கைக்கு ஹாத், காலுக்கு பயர். நகம் அப்டின்னா நாக்குன் அப்படின்னு சொல்வாங்க. நீங்க ஏதாவது ஒரு பியூட்டி பார்லருக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம உள்ள போனோம்னா, எனக்கு ஃபேஷியல் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும், இந்த மாரி சொல்வோம் பார்த்தீங்களா? இத எப்படின்னு பார்க்கலாம். இப்ப எனக்கு ஃபேஷியல் பண்ணணும். அப்ப முझे ஃபேஷியல் கர்னா है. இதுவே நீங்க ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னா, मुझे ஹேர் கட் கர்னா है. ஸோ இந்த ஹேர் கட்ட எடுத்துட்டு, மேபி வேற ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க அத போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெனிக்யூர் கர்னா है இல்லன்னா பெடிக்யூர் கர்னா है அந்த மாரி சொல்லிக்கலாம். எனக்கு ஐப்ரோ எடுக்கணும் அப்படிங்கிறது ஹிந்தியில मुझे ஐப்ரோ लेना है. ஸோ இந்த மாரி நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம ஃபேஷியல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? இத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபேஷியல் கர்னே को कितना समय लगेगा? ஸோ இந்த மாரி கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஹேர் கட் பண்றதுக்கு கேட்கணும் அப்படின்னா, அந்த ஃபேஷியல எடுத்துட்டு ஹேர் கட் போட்டுக்கோங்க. இதுவே ஹேர் கலரிங் அப்படின்னா, ஃபேஷியல எடுத்துட்டு ஹேர் கலரிங் போட்டுக்கோங்க. ஸோ அப்ப நீங்க எதுக்கு நீங்க டைம் எவ்வளோன்னு கேட்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த வேர்ட நீங்க போட்டுக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹேர் கலரிங் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஹேர் கலரிங் கர்னே को कितना समय लगेगा? ஸோ இந்த மாரி கேட்டுக்கலாம். இப்ப நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்போம். ஸோ இத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கோய் ஆஃபர் ஹே क्या? அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவே நீங்க டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னா, ஆஃபர எடுத்துட்டு டிஸ்கவுண்ட் போட்டுக்கோங்க. கோய் டிஸ்கவுண்ட் ஹே क्या? ஸோ இந்த மாரி நீங்க கேட்டுக்கலாம். இப்ப நீங்க முடி கட் பண்ணும்போது, ஒரு சில நேரங்கள்ல இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்க. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, और थोड़ा கட் कीजिए அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லன்னா ஒரு சில நேரங்கள்ல நீளமாவே இருக்கட்டும், எண்ட்ஸ்ல மட்டும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்ப லம்பா छोड़ दीजिए, எண்ட் में கட் कीजिए. ஸோ இந்த மாரி நீங்க சொல்லிக்கலாம். இப்போ ஃபேஷியலுக்கு எவ்வளவு? இந்த மாரி கேட்பீங்க. ஸோ இத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபேஷியல்க்கும் கித்னா ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவே நீங்க ஹேர் கட்டுக்கு எவ்வளவு அப்படின்னா, அந்த ஃபேஷியல எடுத்துட்டு ஹேர் கட் போட்டுக்கலாம். இப்ப ஹேர் கட்க்கும் கித்னா ஹே. ஸோ இந்த மாரி எதுக்கு நீங்க அமௌண்ட் கேட்கணும்னு நெனைக்கிறீங்களோ, ஸோ அத நீங்க அங்க போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு வரேன் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிருவோம். ஸோ இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹேர் கலரிங் பண்றதுக்கு 2 மணிக்கு வரேன் அப்படிங்கிறத மே ஹேர் கலரிங் கர்னே को 2 बजे आऊँगा. ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். இந்த 2 மணி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன டைமோ அத நீங்க சொல்லிக்கலாம். இந்த டைமிங்ல நீங்க 2:00, 3:00ன்னு சொல்லி இங்கிலீஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல ஹேர் கலரிங் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ அத போட்டுக்கோங்க. நான் ஆன்லைன்லயுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். நீங்க என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.